ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம டிஎன்ஏயோட சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் எவ்வளோக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணுறீங்களோ அப்போது தான் உங்களுக்கு கோர்ஸும் காலேஜஸும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இது கிடைக்கும். இதில் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே பார்த்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டில் காலேஜ் லிஸ்ட்டு ப்ளஸ் அதோட கவுன்சிலிங் கோடு, இதை ஃபஸ்ட்டு அவேர்னஸாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், ரேங்க்கு, கம்யூனிட்டி ப்ளஸ் சீட்டு இன்டெக்ஸ். ஒவ்வொரு காலேஜஸ்லையும் எவ்வளோ ரேங்க் வேணும், கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி இருந்தால் என்ன கோர்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் இன்டெக்ஸ் எவ்வளோ சீட்ஸ் இந்த கோர்ஸுக்கு இந்த காலேஜில் எடுக்கிறாங்க. ஸோ இது நம்ம அவேர்னஸாக தெரிஞ்சு வச்சுக்கணும். செகண்ட் பார்த்திங்கன்னா, சூஸ் பண்ணுற கோர்ஸ் இதை பொறுத்து தான் உங்கள் ஃப்யூச்சர் இருக்க போகுது. ஸோ நம்ம கோர்ஸை எவ்வளோக்கு பெட்டராக சூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம எந்த ஃபீல்டுக்கு போக போகிறோம், எந்த கம்பெனி நம்மளை ஹையர் பண்ணுவாங்க, ஸோ இந்த ஃபீல்டு எடுத்தால் இந்த கம்பெனிக்கு போக முடியுமா, இவ்வளோ பே ஸ்கேல் கிடைக்குமா, இயர்லி எவ்வளோ பேக்கேஜ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவேர்னஸோட சூஸ் பண்ணி இப்போ ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. பட் இருந்தாலும் இதுதான் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகுது. ஸோ அதில் நீங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்க வேணாம். ஸோ கொஞ்சம் நம்ம ஒரு சீரியஸ்னஸாக எடுத்து நம்ம அந்த கோர்சஸை பார்த்துடணும். இப்போ மேஜராக நம்ம என்ன நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், டூ அண்ட் டோன்ட், இது என்னன்னு இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கு இப்போ பண்ணும்போது உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சை விட அதிகமாக இருக்க காலேஜஸில் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னு கேட்டால், இப்போது நமக்கு முன்னாடி இருக்க கட் ஆஃப் பீப்புள், நமக்கு முன்னாடி இருக்க கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்காம விட்டுருந்துருக்கலாம். இல்லை எனக்கு இந்த காலேஜ் வேணாம், எனக்கு இந்த கோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லக் இருக்குது. லக்குன்றதை விட நம்ம அந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சாலும் அது பெனிஃபிட் இல்லையா? ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு 10 to 25 காலேஜஸ் நீங்கள் கொடுத்து வைக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு விட மேலே காலேஜஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது கொடுக்கலாம். செகண்ட் விஷயம், உங்கள் கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்க காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் மினிமம் 25லேருந்து 30 வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம 0.5, 0.4 எல்லாத்துலேயுமே மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர்டு, உங்கள் கட் ஆஃபை விட நமக்கு கீழே இருக்க காலேஜஸில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். ஏன்னு கேட்டால் இதெல்லாம் பிளான் பின்னு சொல்லலாம். ஏன்னா இது சேஃபஸ்ட்டு ஜோன்னு சொல்லிக்கலாம். நம்ம இது ரெண்டுமே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த தேர்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் விட்டாலோ இல்லை நம்ம அதை மறந்து விட்டுட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக அலாட்மெண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பிடிக்காத காலேஜஸோ பிடிக்காத கோர்ஸஸோ கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு மிக மிக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம நாட் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வரக்கூடாது ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ நம்ம பிடிச்ச காலேஜஸ் கிடைக்கணும், பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கணும். ஸோ இதுக்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் தான் பெஸ்ட்டு ஆப்ஷன். நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும். இந்த 3 மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜஸ் அலாட்மெண்ட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸே அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் டிஎன்ஏ பற்றி தெரிஞ்சிருந்துருக்கலாம். 12th முடிச்சுட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோர்ஸ் தான் போக போகிறோம், இந்த காலேஜஸ் தான் போக போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம். பட் ஆனால் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் உங்கள் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம், கீழே இருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸில் எது கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.